ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம்? நம்ம எல்லாம் ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்கென்று கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்பட்டார் ஆராதனையில் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆமென். இன்றைக்கு ஆராதனை மிகவும் நன்றாக இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எல்லாரும் உணர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மளிடத்தில் பேசுவார் என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம அனைவரும் ஒரு விசுவாசத்தோடு கடந்து வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேசுகிற தேவனாக இருக்கிறார். வாரம் நானும் சபைக்கு செல்கிறேன், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம சபைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில் வரும் பொழுது எவன் மேலே தாகமாக, யாருக்கு ஆண்டவர் மேலே தாகம் இருக்கிறதோ அவன் மேலே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணீரை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்ண மாட்டார்னா இடைப்பட மாட்டார். உண்மையாக ஆண்டவரை தேடி நம்ம வரும் பொழுது, உண்மையாக அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது, தாகத்தோடு இருக்கும் பொழுது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வெற்றிடங்களை நம்ம கண்டு இருக்கலாம், அநேக வெறுமையான காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம். நம்மை சுற்றிலும் எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல இருந்தாலும், எல்லா விதமான மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருந்தாலும், எல்லா விதமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும், ஒரு சில வெற்றிடங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்பது நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் வெற்றிடங்களை காண்கின்ற தேவன். அநேகருடைய வாழ்க்கையில் சில வெறுமையான இடங்கள் இருக்கும், அதுதான் நம்ம வெற்றிடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அந்த வெற்றிடங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை மாத்திரம் செய்துவிட்டு, அல்லது ஒரு அற்புதத்தை மாத்திரம் செய்துவிட்டு அதை கடந்து செல்கிற தேவன் அவர் இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்களையும் ஆண்டவர் கண்டு அந்த எல்லா வெற்றிடங்களையும் நிறைவுள்ளதாக மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது மீடியா டீம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டென்ட் அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் ஒழுங்காக போட மாட்டீங்க, கவனிச்சுக்கோங்க. கவனிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றிலும் நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் உள்ளவர்களாயும் ரொம்ப மகிழ்ச்சி உள்ளவர்களாயும் நம்மிடத்தில் எந்த குறையுமே இல்லாதவர்களாயும் நம்ம காணப்பட்டாலும், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துலலாம் ஒரு வெறுமையான இடங்களை நம்ம கடந்து செல்கிறோம் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? இன்றைக்கு கூட நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வெற்றிடங்களை தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் மேலே நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அந்த எல்லா வெற்றிடங்களையும் நிறைவுள்ளதாக மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு சம்பவத்தை வைத்து, ஒரு காரியத்தை வைத்து தேவன் எப்படி இந்த வெற்றிடங்களை நிறைவுள்ளதாக மாற்றுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் படைக்கணும்னு அவருடைய திட்டம் இருக்கும். இந்த பூமியை படைத்ததற்கு பின்பதாக ஆண்டவர் கிளியராக ஒரு அப்சர்வேஷனை கோ த்ரூ பண்ணுறாரு. ஒரு 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 கணிப்பை ஆண்டவர் பார்க்குறாரு. என்னன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் சில ஒழுங்கின்மைகள் சில நேரங்களில் வெறுமைகளை கொண்டு வரும்.
சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம சொல்லுவோம் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கை கூட நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். மேபி உங்களுக்கு அது சரி வரும் என்று சொன்னால், உங்களுக்கு அது ஒற்று போகும் என்று சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாளைக்கு அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் முதலாவதாக தூங்கி எழுந்த உடனேயே உங்களுக்கு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் பண்ணுறது நம்மளுடைய வழக்கமாக இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். சிலர் என்ன பண்ணுவோன்னா மொபைல் ஃபோன் எடுத்து நம்மளுக்கு என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இல்லை சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ஸ்பவுஸ் கிட்டையோ அவங்களிடத்துல பேசிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கை கொடுக்க விரும்புகிறேன். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, உங்களுடைய அந்த அந்த நாளுக்கான ஸ்கெடியூலை நம்ம என்ன பண்ணணும்னா எழுதி வைக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே நான் இத்தனை மணிக்கு எழுந்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்க போகிறேன், இவ்வளவு நேரம் நான் என்னுடைய சொந்த காரியங்களுக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன், இவ்வளவு நேரம் நான் சாப்பிட போகிறேன், இவ்வளவு நேரம் நான் வேலை செய்ய போகிறேன், அந்த வேலைக்கு நடுவில் நமக்கு ஒரு ட்ராவல் இருக்கும், ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ராவல் இருக்கும்னா இவ்வளவு நேரம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன், மறுபடியும் இவ்வளோ நேரத்தில் நான் வீட்டுக்கு வர போகிறேன்ற எல்லாத்தையும் எழுதி வைத்து பார்த்தோன்னா நிச்சயமாக நான் சொல்வேன், சில மணி நேரங்களை நம்ம வீணாக செலவு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது இதை வந்து எம்பிஏ படித்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டருக்கு பேர் டனல் விஷன்னு சொல்லுவாங்க. டனல் விஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆழமாக ஒரு காரியத்தை தோண்டி இன்னும் ஆழமாக அதுக்குள்ளே சென்று சில காரியங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற வெற்றிடங்களை நம்ம கண்டு அந்த வெற்றிடங்களை ஞானமாக நம்ம கையாளுவதற்கு அது ஏதுவாக இருக்குமா. நம்ம இப்படி ஒரு சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எவ்வளவு நேரங்கள் அந்த ஒரு நாளில் நமக்கு வெற்றிடங்களாக இருக்கிறது, அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம செலவிடலாம் என்று சொல்லி நம்ம அதை கையாளுவதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கையில் அநேக வெற்றிடங்களை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம வாசித்த வசனத்தின்படி இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் சில நேரத்தில் கெஸ்ட் வந்துட்டு போகும்போது, சில ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ நம்ம வீட்டில் வந்துட்டு போகும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோன்னா, வீடே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவது உண்டு இல்லையா? நம்மளோட வீட்டில் நமக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கும், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும், நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் எல்லா கன்வீனியன்ஸும் வீட்டில் இருந்தாலும் நம்ம தினமும் பார்க்குற நம்முடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை மனைவியோ கணவனோ இல்லை பிள்ளைகளோ நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு உறவினர்களோ இல்லை ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியான நேரத்தை கடந்ததற்கு பின்பதாக நம்ம என்ன சொல்கிறோம், வீடே ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த பர்டிகுலர் பீப்புள் அந்த மனிதர்கள் கொண்டு வந்த சில மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சிந்தித்து நம்ம அப்படி சொல்லுகிறோம். வீடு வெறுமையாக இருக்குது அப்படின்னா வீட்டில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அதே போல தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வெறுமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த எல்லா வெறுமையையும் நிறைவாய் மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பூமியை படைத்ததற்கு பின்பதாக ஆண்டவர் என்ன பண்ணலன்னா, நான் தான் படைத்தேன், என்னுடைய காரியம் முடிந்து விட்டது அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, இன்னும் உள்ளே போய் எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ அந்த எல்லா வெறுமைகளையும் நிறைவுள்ளதாய் மாற்ற தேவன் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, இந்த பூமியை படைத்ததற்கு பின்பதாக அதற்கு தேவைப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்த பின் ஆதாம் என்ன பண்றாருன்னா சிருஷ்டிக்கிறாரு. இதோட என்னுடைய வேலை முடிந்து விட்டதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணல, அங்க நிக்கல. அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு முயற்சியை எடுத்ததற்கு பின்பதாக
இதோட என்னுடைய வேலை என்ன ஆயிடுச்சு, நிறைவடைந்து விட்டது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் கிரியேட் பண்ண ஒரு கிரியேஷன் தான், தான் உருவாக்கின ஒரு சிருஷ்டிப்பு தான் ஆதாம். அந்த ஆதாமனிடத்துல என்னென்ன வெறுமைகள் இருக்கிறது என்று சொல்லி தேவன் உற்று நோக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, ஏதோ ஒரு காலத்தில் இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் சீசனில் உங்களுக்கான அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்துவிட்டு கடந்து செல்லுகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எங்கெல்லாம் வெற்றிடங்கள் இருக்கிறது என்று சொல்லி உற்று நோக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆதாமை குறித்து தேவன் பார்க்கிறார். ஆதாம் என்ன பண்றாருன்னா, எல்லா அனிமல்ஸ்க்கும் அவர் அதனுடைய பேரை என்ன பண்றாரு, சூட்டுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கான ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பார், ஒரு பொசிஷனை ஆண்டவர் கொடுப்பார். சில பேருக்கு குடும்பத்தை நடத்துகிற ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பார். சில பேருக்கு அவங்க டீமை லீட் பண்ணுகிற ஒரு அத்தாரிட்டியை கொடுப்பார். சிலருக்கு சில ஊழியங்களை நடத்துகிற ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அத்தாரிட்டியை கொடுத்து விட்டு அவர் கடந்து செல்லுகிற தேவன் அல்ல. அதுக்குள்ளதாக உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுடைய தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி உங்களை உற்று நோக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த இடத்திலும் கூட ஆதாமுக்கு ஒரு அத்தாரிட்டியை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், ஆதாமுக்கு என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா, அந்த கார்டனில் எதை வேணால் என்ன பண்ணலாம், ஆதாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். எதுக்குமே ஆதாமுக்கு என்ன பண்ணலன்னா ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ஷன் போடவே இல்லை. எதை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாமே ஆதாமை சுற்றி இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு வெற்றிடம் இருப்பதை ஆண்டவர் உற்று நோக்குகிற தேவனாய் இருக்கிறார். அது என்ன வெற்றிடம்னா, ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆணித்தனமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களை சுற்றி எல்லாம் இருப்பதை போல இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மாத்திரம் தெரிந்த அந்த வெற்றிடத்தை தேவன் உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பைபிள் கிளியராக சொல்லுது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணணும், ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்ம வைக்கும் பொழுது அதற்கான நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கும் கூட ஆதாமுக்கு என்ன வேணும் என்று சொல்லி, ஆதாமுக்கு அந்த விஸ்டம் கிடையாது. அநேக நேரம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆதாமை சுற்றி பாருங்க, எல்லா காரியமும் ஆதாமுக்கு இருந்தாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப தனக்கு ஒரு ஏற்ற துணை வேணும் என்று சொல்லி ஆதாமுக்கு தெரியல. அது யாருக்கு தெரிஞ்சதுன்னா, ஆதாமை படைத்த தேவனுக்கு தெரிந்தது. உங்களுக்கும் எனக்கும் எது தேவை என்று சொல்லி நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை சுற்றிலும் இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்தெந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி, எந்த வெற்றிடங்களை எல்லாம் நிறைவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை படைத்த ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கார்டனை ஆதாம் கையில கொடுத்துட்டு அதற்கு பின்பதாக அந்த வெற்றிடத்தை கண்டுபிடித்ததற்கு பின்பதாக முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களை முதலாவது தேவன் உற்று நோக்குகிறார். இரண்டாவது தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு உடனடி நடவடிக்கையை எடுக்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். பாருங்க, ஆதாமுடைய வாழ்க்கையை எது முழுமை அடைய செய்கிறது என்று சொல்லி ஆதாமுக்கே தெரியல. அது யாருக்கு தெரிஞ்சதுன்னா, ஆண்டவருக்கு தெரிஞ்சது. இல்லையா? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எப்படி முழுமை அடையும் என்று சொல்லி
நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு நிச்சயமாக அந்த ஞானம் இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவரிடத்துல நம்ம விசுவாசத்தை நம்ம வைக்கும் பொழுது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மேலே நம்ம வைக்கும் பொழுது, முதல்ல தேவன் உங்களுடைய வெற்றிடங்களை உற்று நோக்கி பின்பதாக ஒரு உடனடி நடவடிக்கையை தேவன் எடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன நடவடிக்கை ஆண்டவர் எடுத்தாரு? ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் என்ன பண்ணான்? நித்திரை அடைந்து அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு காரியம் நன்றா ஆண்டவருக்கு புரியும். எதை செய்தால் ஆதாமனுடைய வாழ்க்கை முழுமை அடையும் என்று சொல்லி தேவன் ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே எவ்வளவு விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஞானத்தின் மேலே எவ்வளவு விசுவாசம் நம்ம வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம சார்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஞானத்தை நம்ம சார்ந்து கொள்ளுகிறோமா என்று சொல்லி நம்ம சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதாமுக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்த தேவன் ஆதாமை முதலாவதாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஓய்வுக்குள்ளதாக ஆதாமை அனுப்புகிறார். அந்த ஓய்வு எதை குறிக்கிறதுனா, அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார்னு வசனம் போட்டிருக்கு. அயர்ந்த நித்திரை எதை குறிக்குதுன்னா, ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை குறிக்கிறது. இந்த அயர்ந்த நித்திரையில் ஆதாமால் என்ன பண்ண முடியாது? எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆதாமால் தான் நினைத்த காரியத்தை பண்ணவே முடியாது. இந்த அயர்ந்த நித்திரையில் ஒரு அர்ப்பணிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில் கூட சில வெற்றிடங்களை ஆண்டவர் நிறைவு செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா, ஆண்டவர்கிட்ட முதலாவதாக நம்ம என்ன பண்ணுறோம்? அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹாஸ்பிட்டலில் சில நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போது இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்பொழுது முதல்ல பேஷண்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க? சத்தமாக சொல்லுவோம், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. இந்த அனஸ்தீஷியா எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவு இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம ஒரு நபரை சொல்கிறோன்னா, அவங்க எம்பிபிஎஸ் படித்து முடித்த அந்த நாள்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4th இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு 3 வருடம் இல்லை ஒரு 2 வருடம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐ திங்க் 4th இயரோ 5th இயரோ முடிந்த பின்பதாக ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. ரெசிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்கள. அது முடித்ததற்கு பின்பதாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டைமாக அவங்க டாக்டராக என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒருவர் எப்படி ப்ராப்பர் டாக்டராக மாறுறாருன்னு பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பெரிய வீடியோ, அது பல மணி நேரம் போகும். நான் அதை பிரேக் பண்ணி அந்த வீடியோவை நான் எப்படி அவங்க அதை கற்றுக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, எல்லா ப்ரொஃபஷனையும் நம்ம கொஞ்சம் யோசித்து இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு யோசிப்போம். ஆனால் என்னால் இந்த டாக்டர் ப்ரொஃபஷனை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு நோய் வரும், ஒவ்வொரு சீசனில் நம்மளுடைய உடல் காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி டாக்டரால் இதை ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்க்கும் பொழுது தான் தெரியுது ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. நான் ஒரு சில காரியங்கள் அதில் பார்த்துட்டு ரொம்ப வியந்துட்டேன். நான் எப்படி ஆண்டவரால் இப்படி திங்க் பண்ண முடியும்? அவர் அதுதான் வசனம் சொல்லுகிறதுல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. அதை நான் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. அந்த அனஸ்தீஷியானுடைய அளவு இவ்வளவு தான் இருக்கணும்னா, அந்த அளவு சரியாக இருந்தால்தான் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த அனஸ்தீஷியா என்ன ஆகும், வேலை செய்யும். பல வருடத்திற்கு முன்பதாக என்னுடைய அத்தைக்கு வந்து ஒரு உடலில் ஒரு காரியம், ஒரு உபாதை ஒன்று ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும் பொழுது சரியான அளவில் கொடுக்காம அந்த அளவை மாறி கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டெம்ப்ரவரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அவங்க மெமரி எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க ஞாபகம் வச்ச எல்லா காரியத்தையும் ஒரு குழந்தைய போல ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தன்னை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது.
இப்படி சில மாதங்கள் அவங்கள நம்ம என்ன பண்ணோன்னா, அம்மச்சியும் தாத்தாவும் அப்பா அப்புறம் மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு குழந்தைய போல் என்ன பண்ணாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஏன் நடந்துச்சு? இத்தனை மாதம் சில போராட்டங்களை அவங்க கடந்து வந்தது ஏன்னா, அந்த நிமிடத்தில் ஒரு சின்ன மருந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடப்பதற்கு ஒரு சின்ன ஆக்ஷன் போதும். ஒரு சிறிய இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பின்பதாக ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விளைவை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால் எல்லா இடத்துலையும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆதாமுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆதாமை ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ளே நடத்துகிறார். இப்போ ஆதாம் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டார். ஸோ தட் ஆதாம் இப்போ ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கையை முழுமை அடைவதற்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் முட்டி மோதி சில காரியங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லி அவசியமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஏன் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்கன்னா, நம்ம அனஸ்தீஷியா கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்டருக்கே கிளாஸ் எடுப்போம். டாக்டர் அந்த நரம்பு என்ன பண்ணாதீங்க, இப்படி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதனால தான் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணக்கூடாது, சும்மா இருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆதாமையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ள என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. நம்ம ஆண்டவருக்கே சம்டைம் கிளாஸ் எடுப்போம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆதாமுக்கு ஒரு 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 நித்திரையை வர பண்ணுகிறார். அப்போ நம்ம இன்றைக்கு யோசிக்கிறோம், ஆண்டவரே எந்த இடத்துல எனக்கு என் வாழ்க்கையில் நான் ஒரு வெற்றிடங்களை காண்கிறேனோ அந்த இடத்துல நீர் கிரியை செய்வதற்கு நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஆண்டவர் என்ன சொல்லனா, நான் தேவன் என்று அறிவதற்கு நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரிடத்தில் சரணடைந்து, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து. ஹல்லேலூயா. எப்போ நம்ம முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற ஒரு விசுவாசத்தை காட்டுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம போராட்டத்தை கையாளும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அன்இன்டென்ஷனலி ஆர் சப்கான்ஷியஸ்லி நம்மளுடைய பலத்தை நம்ம சார்ந்து அந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் கையாள வேண்டாம். உங்கள் போராட்டத்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது, அர்ப்பணித்து ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்து நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்னா சில போராட்டங்களை கையாள நம்ம ஆண்டவரை அனுமதிக்கணும் இல்லையா? இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவதில்லைன்னா, ஆண்டவரை அனுமதிப்பது கிடையாது. ஆண்டவருக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கறது கிடையாது. நம்மளே என்ன பண்ணிடுறோம், சில காரியங்களை கையாண்டு விடுகிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து எப்பொழுது நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோமோ அப்பொழுது தான் சில வெற்றி இடங்களை தேவன் நிறைவுள்ளதாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ப்ராசஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் உற்று நோக்கணும்னா, ஆண்டவருக்கு ஆதாமுனுடைய உதவியே தேவையில்லை. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் அந்த காரியத்தை பண்ணணும்னா நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதுதான் சொன்னேன், நம்ம ஆண்டவருக்கே கிளாஸ் எடுப்போம்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆனால் இந்த காரியத்தை கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதாமை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டார். ஒரு காரை நம்ம ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த காரால் என்ன பண்ண முடியாது, இயங்கவே முடியாது இல்லையா? அது எவ்வளோ அட்வான்ஸ்டான காராக இருந்தாலும் அதை பவர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது முற்றிலுமாக என்ன ஆகிடும், ஷட் டவுன் ஆகிடும். அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆதாமை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறாரு. ஏன்னா ஆதாமுக்கு புரியணும், ஆதாமுனுடைய முழுமையற்ற வாழ்க்கையை முழுமையாக மாற்ற
ஆதாமினுடைய உதவி ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய உதவி தான் ஆதாமுக்கு தேவை. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? உங்களுடைய உதவி ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவருடைய உதவி தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆண்டவருடைய உதவி இருக்கும் பொழுது நிச்சயமாக முழுமை இல்லாத வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏவாளை கொண்டு வருகிறதற்கு முன்பதாக அல்லது ஏற்ற துணையை கொண்டு வருகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆதாமை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். முதல்ல என்ன பண்றாருன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார். இந்த மிருகங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பேரிடணும். ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுக்குறாரு. பின்பதாக என்ன பண்ணுறாருனா அந்த அத்தாரிட்டியை கொடுத்ததற்கு பின்பதாக நம்மலாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பெருமை நமக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு அத்தாரிட்டி என்கிட்ட கொடுத்துட்டாரு, ஆண்டவர் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க? என்னை நம்பி சில காரியத்தை கொடுக்குறாங்க இல்லை சொல்லுகிறாங்க அப்படின்ற ஒரு பெருமை வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நெக்ஸ்ட் ஆதாம ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நடத்துகிறார். எப்பா, உன்கிட்ட இருக்கிற எல்லா பெருமையும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு என்னை சார்ந்து இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? முழுமை அடைகிறது என்று சொல்லி அந்த அத்தாரிட்டிக்கு பின்பதாக ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? டீச் பண்ணி ஒரு ஏற்ற துணை வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா சில ப்ரிப்பரேஷன்ஸை ஆதாமுக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் சில வெற்றிடங்களை நிரப்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை என்னையும் தயார் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சில அனுபவங்களுக்கு ஊடாக நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சில கசப்பான சூழ்நிலைக்கு உள்ளதாக நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன நினைத்து விடக்கூடாது? ஐயோ, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரோன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க தேவன் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா தேவன் உங்களுடைய வெற்றிடத்தை உற்று நோக்குகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அந்த வெற்றிடத்தை அதை சரி செய்வதற்கு ஒரு உடனடி நடவடிக்கையை எடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறத நான் சொல்லுகிறது? அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெற்றிடத்தில் ஆண்டவருடைய திட்டம் ஆரம்பமாகுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலலாம் வெற்றிடம் இருக்கோ அந்த வெற்றிடத்தில் தேவனின் திட்டம் ஆரம்பமாகுகிறது. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வாசிக்கலாம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். பாருங்க, இப்போ ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்கு எல்லா ஆக்சஸையும் கொடுத்துட்டு எல்லா ஃப்ரீடமையும் கொடுக்குறாரு. ரெண்டாவது, இப்படியே ஃப்ரீடமை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆதாமை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாமை சில எக்ஸ்பீரியன்ஸில் சில ப்ரிப்பரேஷனில் ஆண்டவர் கொண்டு வராரு. ஆதாமுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் அப்சர்வ் பண்ணுறாரு. இப்போ ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா ஆதாம் இடத்துலேருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஆதாமுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு ஏற்ற வாழ்க்கை ஆண்டவர் உருவாக்க போகிறார். இந்த ப்ராசஸில் நம்ம என்னைக்காவது நினச்சிருக்கிறோமா, ஏன் ஆண்டவர் விலா எலும்பு எடுக்கிறார்? ஏன் தலையிலேருந்து ஒரு எலும்பு எடுக்கல? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஏன் ஆண்டவர் விலா எலும்பை எடுத்தார்? ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, அதனால விலா எலும்பு எடுத்தாராம். சம்டைம்ஸ் சிபிஆர் பண்ணும்போது விலா எலும்பு உடஞ்சிரும். நம்ம விரலில் நிறைய எலும்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு எலும்பு எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவர் உருவாக்கியிருக்கலாம். ஏன் தலையிலேருந்து ஆண்டவர் எடுத்திருக்கலாம்? ஏன்னா ஆதாமுக்கு மேலாக ஏவாள் ஆண்டவர் என்ன பண்ணல, வைக்கல. ஏன் காலிலேருந்து ஒரு எலும்பு எடுத்து ஆண்டவர் பண்ணியிருக்கலாமே நினச்சோன்னா ஆதாமுக்கு கீழாக ஏவாள் ஆண்டவர் வைக்கல. ஏன் ஆண்டவர் விலா எலும்புலேருந்து எடுக்கிறாருன்னா திருமணமாகி அந்த காவனன்ட் அந்த உடன்படிக்கை செய்த பின்பதாக கணவனும் மனைவியும் எப்படி வருவாங்க? சைடில் ஒருத்தர் இந்த சைட்லேயும் ஒருத்தர் இந்த சைட்லேயும் ஈக்குவலாக வருவாங்க. ஏன் ஆண்டவர் விலா எலும்பு எடுக்கிறாருன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், ஒரு சைடில் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், தாங்கி பேலன்ஸ் பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த விலா எலும்பு எடுத்துருக்கிறாரு. அப்போ இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் இந்த நாட்களில் எஸ்பெஷலி நம்மளுடைய ஜென்சி யூத் பீப்புள் 2000க்கு அப்புறம் பிறந்த நல்லவர்கள்
நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்லலை. அவங்க சில கன்செப்ஷனில் இருக்கிறாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு தவறாக, அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக, இப்போது இந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சில தவறான புரிதல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில சில மேலே இருக்கிற பவரில் இருக்கிறவங்கலாம் இந்த மீடியாவை யூஸ் பண்ணி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து சில தவறான புரிதலை உண்டாக்குறாங்க. அதில் ஒரு புரிதல், ஒரு தவறான புரிதல் என்னன்னா ஃபெமினிசம். இந்த ஃபெமினிசத்தை நம்ம நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் தவறாக புரிஞ்சுருக்கிறோம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணது யாருன்னா ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். யாரும் யாருக்கு மேலேயும் இல்லை, யாரும் யாருக்கு கீழேயும் இல்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, விலா எலும்புலேருந்து ஒரு போனை எடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த ஈக்குவாலிட்டியை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீ இதை பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், நீ இதை சாப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன். நமக்கு அது தேவையான்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அதை வாங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன். அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் செவரே அவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் இவங்க அவ்வளோ பெரிய டிவி வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம நினைக்கணும், ஆண்டவர் எதற்காக இந்த காரியத்தை செய்தார்னு பார்க்கும் பொழுது ஒரு சமமான ஒரு நிலைமையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. யாரும் யாருக்கு மேலேயும் இல்லை, யாரும் யாருக்கு அடிமையும் கிடையாது. ஒரு சமமான காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணுகிறாரு. முதலாவதாக அதனால தான் தேவன் வந்து ரிப்பிலேருந்து ஒரு போன் எடுக்கிறாரு. இரண்டாவதாக ஏன் ஒரு விலா எலும்பு இருக்கிறாருன்னா, அதுதான் இதயத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு எலும்பு. ஒருவரை ஒருவர் நேசிக்கணும்னு அதனால தான் திருமணத்தில் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய கரங்களுக்கு கீழாக அந்த விலா எலும்பு இருக்கும் பொழுது அது ஒரு அரவணைப்பின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா பாதுகாப்பாக இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதத்தெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படி நம்ம ரொம்ப கேஷுவலாக நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அற்புதத்திற்கு பின்பதாகவும் ஒரு 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 பெரிய தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வெற்றிடத்தில், ஆதாமனுடைய வெற்றிடத்தில் ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துகிறார். இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த உறவை முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் ஒரு ஒரு கரெக்டான ஒரு உடன்படிக்கை நிறைந்த ஒரு உறவாக ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 12:11. எந்த சிச்சையும் தற்காலத்தின் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடத்துல இருந்து ஒரு காரியத்தை எடுக்கலாம். ஆதாமின் இடத்துல வெற்றிடத்தை கண்ட தேவன் அவனுடைய எலும்பை என்ன பண்ணுறான், எடுக்கிறார். ஒருவேளை ஆதாம் நினச்சிருக்கலாம், ஆண்டவரே ஆல்ரெடி என்கிட்ட ஒரு வெறுமை இருக்குதுன்னு தான் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் இடத்துல வரேன், நீங்கள் இன்னமும் என்ன பண்ணுறீங்க, என்கிட்டருந்து காரியத்தை எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு நம்ம கூட சில நேரத்தில் ஆண்டவரை கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, ஒரு வெறுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். ஒரு வெறுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் இடத்துல இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வெறுமையிலையும் சில காரியத்தை என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடுங்கிக்கிறீங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணோம். டெம்பரவரியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு தான் ஒரு ஃபார் ஃபெச்டு விஷன் இருக்கும். ஆண்டோடைய திட்டம் தான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும். நம்மளால் அவ்வளோ காரியத்துக்கெலாம் யோசிக்க முடியாது. மேபி நம்ம நினைக்கலாம் அது எனக்கு துக்கமாக இருக்குதேன்னு நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆதாமுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், நான் ஆல்ரெடி ஒரு போராட்டம்னு சொல்லி தான் உங்களிடத்துல வரேன், வந்த என்கிட்ட இருந்து இந்த காரியத்தை பிடுங்கிக்கிறீங்களேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு,
உன்னிடத்தில் இருக்கிற அந்த வெறுமையை வைத்து தான் அந்த வெறுமையை நான் நிறைவாக மாற்ற போறேன் அவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில வெறுமைகள் இருக்கும். நம்ம நினைக்கலாம் எங்கிருந்தோ ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில அற்புதங்களை கொண்டு வருவார், எங்கிருந்தோ ஆண்டவர் சில நன்மைகளை கொண்டு வருவாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற வெறுமையை உங்களை வைத்தே ஆண்டவர் நிறைவாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முழுமையற்ற பாதைகளையும் முழுமையாக மாற்ற தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விதையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த விதையை மண்ணில் போட்டு மூடினதுக்கு அப்புறமா விஷயம் தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அதை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. விஷயம் தெரியாத ஒரு சின்ன பிள்ளை அந்த விதையை பார்த்துச்சுன்னா, ஏன் அந்த விதையை மண்ணில் போட்டு மூடுறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போது அந்த பிள்ளைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விதையினுடைய வாழ்க்கையை நம்ம மூடினது போல இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் ஒரு நாள் இந்த விதை வளர்ந்து அது மரமாக அநேக கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில வெறுமையான பாதைகளுக்கு நேராக நீங்கள் நிற்கலாம். சில காரியங்கள் கசப்பாக ஆண்டவர் உங்களை அந்த அந்த பாதைக்கு நேராக நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு நாள் இந்த காரியம் ஒரு மரமாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானையே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் எதற்கு வருகிறார்னா உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்கறதுக்கு வருகிறார். உங்களிடத்துலேருந்து ஒரு காரியத்தை எடுத்துட்டு அந்த வெறுமையை அப்படியே விடுகிற தேவன் அல்ல அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வெறுமையில் அவருடைய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய வெற்றிடங்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். இரண்டாவதாக அந்த வெற்றிடத்திற்கு ஒரு உடனடி நடவடிக்கை ஆண்டவர் ஒரு முயற்சியை செய்கிறாரு. அடுத்ததாக அந்த வெற்றிடத்தில் தேவனுடைய திட்டம் ஆரம்பமாகுகிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கும் வெற்றிடங்களை தேவன் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்போ ஆதாமிடத்திலிருந்து எடுக்கிற அந்த விலா எலும்புல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷிய உருவாக்குகிறாரு. நம்ம இதை கொஞ்சம் உற்று நோக்கும் பொழுது ஆதாமனுடைய அந்த வெற்றிடத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணலை. மற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலன்னா படம் போட்டு காட்டலை. ஆதாம் இடத்துல இந்த தவறு இருக்குது, ஆதாம் இடத்துல ஒரு வெறுமை இருக்குது, உங்களிடத்துல ஒரு வெறுமை இருக்குது, என்னிடத்துல ஒரு வெறுமை இருக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா மற்றவர்களுக்கு நம்மளை காட்டி கொடுக்காமல் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எந்த காரியம்லாம் வெறுமையாக இருக்குதோ அந்த காரியத்தை நம்மளிடத்துல சரி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யோசிக்கணும். ஒருத்தர் இடத்துல ஒரு வெறுமையை நம்ம கண்டுட்டோம், இல்லை ஒரு குறையை நம்ம கண்டுட்டோம்னா நம்ம அந்த குறையை அவங்களிடத்துல போய் சரி பண்ணுகிறோமா, இல்லை அவர்களுடைய குறையை அவங்களிடத்துல போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா, அல்லது அவர்களை தவிர்த்து மற்ற எல்லாரிடத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுகிறோமா நம்ம யோசிக்கிறோம். என்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்காவது இப்போ உங்ககிட்ட எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணணும், உங்ககிட்ட நான் அதுக்கான காரியத்தை கேட்டு ஏன் இப்படி நடந்தது, இதற்கான என்ன விளக்கம்னு நான் என்ன பண்ணணும், கேட்கணும். அதை விட்டுட்டு உங்களை தவிர்த்து நான் மற்ற எல்லாரிடத்தையும் நான் கேட்டேன்னா எனக்கு சொல்யூஷன் தேவையில்லை, எனக்கு அட்டென்ஷன் தான் தேவை. ஒரு சொல்யூஷனை நோக்கி நான் போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களிடத்துல ஒரு பதிலை நோக்கி நான் போனேன் அப்படின்னா, ஒரு விடையை நோக்கி நான் போனேன்னா நான் உங்களிடத்துல என்ன பண்ணுவேன், எனக்கு இது நெருடலாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பேன். எனக்கு எல்லாருடைய கவனமும் என் மேலே இருக்கணும்னு நான் நினச்சேன்னா உங்களை தவிர்த்து நான் மற்ற எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவேன், இந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, ஆதாமனுடைய அந்த வெறுமையை எல்லாரிடத்துலையும் காட்டணும்னு ஆண்டவர் நினைக்கல, எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அந்த வெறுமையை ஆண்டவரே கையாளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வெறுமையை, உங்களுடைய குறைகளை
எந்த இடத்துலலாம் உங்களோட வாழ்க்கை வெற்றிடமாக இருக்கிறதோ அந்த எல்லா வெற்றிடத்தையும் ஆண்டவர் உங்களிடத்துல அதை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அது யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டார்னா ஆண்டவர் படம் போட்டு காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த நாட்களில் அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் எப்படி என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி என்னுடைய குற்றத்தை இன்னொருத்தரிடத்துல சுட்டி காட்டாமல் இருக்கிறீங்களோ, அதே போல் நானும் என்ன பண்ணணும், எனக்கு பாவம் பண்ணுகிறவங்கள்ட்ட இல்லை எனக்கு துரோகமோ இல்லை ஒரு தவறு செய்கிறவங்கள்ட்ட நானும் என்ன பண்ணணும், மன்னித்து உம்மை போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை என்ன பண்ணணும், மறுரூபமாக்க ஆண்டவருக்கு வழி வகுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒருவேளை துயரப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிற தேவனாக இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். உங்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதாம் எவ்வளவுதான் முழுமை அற்றவனா இருந்தாலும் ஆதாமுடைய முழுமை அற்ற சூழ்நிலையை முழுமையாக மாற்ற தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு அப்படி ஒரு ஆயத்தத்தையும் ஆதாமுக்கு அப்படி ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் அந்த நாட்களில் செய்வார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற அந்த அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இன்றைக்கு உங்களுடைய வெற்றிடத்திற்கு பதிலாக ஒரு நிறைவை ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலும்பை ஆண்டவர் எடுத்ததற்கு பின்பதாக அந்த எலும்பை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் உருவாக்குகிறார். உங்களிடத்துல ஒரு வெறுமை இருக்குன்னா அந்த வெறுமையிலிருந்து உங்களிடத்துல ஒரு காரியத்தை எடுத்து அந்த வெறுமையை நிறைவாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன பண்ணுவார்னா ஒரு உருவத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆதாமிட்டிருந்து எடுத்த எலும்பிற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி ஒரு உருவத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கொலோசையரின் புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம எப்போ பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளதாக இருக்கும் பொழுது நம்ம பரிபூர்ணம் உள்ள ஆத்மாவாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்கள் அது நிறைவாய் மாற்றணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே என் கிட்ட இருக்கிற காரியத்தை எடுத்து அதற்கு ஒரு சரியான ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தின் மூலியமாக என்னோட வாழ்க்கையை முழுமையடைய செய்ய நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் 147 சங்கீதம் 5 வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அறிவு அளவில்லாததாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் சொல்லுகிறது? ஆண்டவர் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க அவரால் கூடும். ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஆதாமுனுடைய ரிப்பிலிருந்து ஒரு போனை எடுக்காம விலா எலும்பை எடுக்காம எப்படி ஒரு மண்ணிலிருந்து ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனாரோ மண்ணிலிருந்து ஏவாளையும் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஆதாமுனுடைய வெறுமையை அறிந்து அந்த வெறுமையை ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து ஆண்டவர் உருவாக்கல, உயிருள்ள ஒரு எலும்பிலிருந்து உருவாக்குகிறார். இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வெறுமையான சூழ்நிலைகளை
ஆண்டவர் வந்து உயிர் இல்லாத காரியத்தை வைத்து அந்த வெறுமையை நிறைவாக்க மாட்டார். உயிருள்ள தேவன், உயிருள்ள அவருடைய வார்த்தையை வைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்களையும் நிறைவாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறதா சொல்லுகிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கான காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு வழி வகுக்க வேண்டும். நான் ஒரு 2 வாரத்திற்கு முன்பதாக தேர்ட் சர்வீஸில் இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இது ஒரு உண்மையாக நடக்கிற ஒரு காரியம். ஒரு பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா, அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணோன்னா ஒரு புழுவாக இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து கடைசியில் என்ன பண்ணும், பட்டாம்பூச்சியாக மாறும். ஒரு இடத்துல ஒரு சிறுவன், ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஹேபிட் என்னென்னா நிறையா விதமான பட்டாம்பூச்சிங்களை கலெக்ட் பண்ணுவது தான் அவனோட ஹேபிட். அவன் வீட்டில் பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான், சரி இன்றைக்கி நம்ம எங்கேயா போயிட்டு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளை என்ன பண்ணலாம், பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அவனுக்கு சரியான, அவன் எதிர்பார்த்த மாதிரி பட்டர்ஃப்ளை எதுவும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் ஒன்றும் மாட்டல. ஆனால் ஒரு மரத்தில் ஒரு சின்ன புழு ஒன்று பட்டாம்பூச்சியாய் மாறுவதற்கு முன்பதாக இருக்கிற நிலைமையில் இருப்பதை அவன் பார்க்குறான். ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் இது என்ன ஆகிடும், பட்டாம்பூச்சி ஆகிடும். சரி, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய வீட்டுக்கு அந்த புழுவை எடுத்துகிட்டு வரான். ஒரு இடத்துல அதை வைத்து பராமரித்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, கொஞ்ச நாள் போக 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 இப்போ அந்த புழு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பட்டாம்பூச்சி உள்ளே இருக்கிற அந்த ஒரு கூடாக அது மாறிடுச்சு. அந்த குக்கூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த குக்கூனுக்குள்ளே அந்த பட்டாம்பூச்சி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பட்டாம்பூச்சி வெளியே வரப்போகுது. அவன் அதை உற்று நோக்குகிறான், ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை பார்க்குறான். ஏன்னா இந்த எத்தனையோ பட்டர்ஃப்ளைஸ் அவன் கலெக்ட் பண்ணாலும் ஒரு 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 புழுவிலிருந்து, ஒரு கேட்டபில்லர்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி மாறுதுன்ற அந்த ப்ராசஸ் அவன் பார்த்ததே இல்லையா. அவனுக்கு அது ரொம்ப வியக்கிற ஒரு காரியமாக இருந்தனால அவன் என்ன பண்ணால், அந்த ப்ராசஸ் அவன் உற்று நோக்குகிறான். இப்போ அந்த குக்கூன்லேருந்து முதல்ல ஒரு கால் மட்டும் வெளியே வருது. அந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, அந்த குக்கூனை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி தன்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு காலை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வருது. இப்போ அவன் பார்க்குறான், அவ்வளோதான், ஒரு கால் வெளியே வந்துடுச்சு. இப்போ அது ஃபுல்லாக வெளியே வரப்போகுதுன்னு பார்த்தா, அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப போராடுதான் அந்த குக்கூன்லேருந்து வெளியே வரத்துக்கு. இவனும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறான், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறான். ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப போராடிட்டே இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், சரி நம்ம அந்த பட்டாம்பூச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிசர் எடுத்து அந்த குக்கூன் என்ன பண்ணுறான், லைட்டாக கட் பண்ணி விடுறான். ஸோ இப்போ என்ன ஆகிடும், இந்த பட்டர்ஃப்ளை என்ன ஆகிடும், ஈஸியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கட் பண்ண உடனே பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு வெளியே வரத்துக்கு. ஸோ இப்போ அந்த பட்டர்ஃப்ளை என்ன ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து ஒரு டேபிள் என்ன பண்ணிடுச்சான், அந்த பட்டர்ஃப்ளை விழுந்துருச்சான். இப்போ அவன் நினைக்கிறான், அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டோம், அந்த பட்டர்ஃப்ளை வந்து பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்துருச்சு. இப்போ அது பறக்க போகுதுன்னு நினச்சா, அது பறக்கணும்னு ட்ரை பண்ணுதான், ஆனால் பறக்க முடியல. இப்போ என்ன நினைக்கிறான், ஒரு இப்போ தான் பிறந்திருக்கு, அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும்ல பறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா மறுபடியும் அது பறக்கணும்னு ட்ரை பண்ணுது, ஆனால் பறக்கலை. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நேராக போய் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, டாடி நான் இந்த மாதிரி பண்ணேன், ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ண மாட்டுது, பறக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாரான். உடனே அவங்க அப்பா கேட்டாரான், நீ என்னென்ன பண்ணியோ கரெக்டாக சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்பா சொன்னாரான், நீ அந்த பட்டர்ஃப்ளைக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி, அந்த பட்டாம்பூச்சிக்கு உதவி செய்கிறேன்னு நினச்சி அதனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டே மகனேன்னு அவர் சொன்னாராம். இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலையா. என்ன சொல்கிறீங்க, நான் அதுக்கு உதவி தானே பண்ணேன், அது அவ்வளோ போராடிட்டு இருந்து நான் அதை பார்த்தனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா சொன்னாரா, இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளவு போராட்டம் அந்த குக்கூனுக்குள்ளே அனுபவிக்கிறதோ, அது போராட போராட அதனுடைய உடம்பிலிருந்து ஒரு ரசாயனம் வெளியே வரும். இது எவ்வளவுக்கு அதிகமாக போராடுதோ அந்த ரசாயனம் வெளியே வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஃபெதர்ஸ்குள்ளே, அந்த சிறகுகளுக்குள்ளே அந்த ரசாயனம் போய் அந்த சிறகை என்ன ஆகிடும்னா வலிமை உள்ளதாக மாற்றிடும். நீ இப்போ என்ன பண்ணிட்ட, இந்த போராட்டத்தையே நீ என்ன பண்ணிட்ட, கேன்சல் பண்ணிட்ட. அதனால் அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணல, உடம்புலேருந்து சுரக்கவே இல்லை. அதனால அதற்கு தேவைப்படுகிற பெலன் அந்த ரெக்கைகளில் இல்லாதனால அந்த பட்டர்ஃப்ளையால் என்ன பண்ண முடியாது, பறக்கவே முடியாது.
நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒரு சில போராட்டங்களுக்கு உள்ளதாக நம்மளை நடத்துகிறார் அப்படி சொல்லி நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில வெற்றிடங்கள் இருப்பதை நம்ம அறிந்து, ஆல்ரெடி என் வாழ்க்கையில் இந்த வெற்றிடங்கள்லாம் இருக்கிறதே, ஆனாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு உள்ளதாக என்னை நடத்துகிறாரேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்ம போராட 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 தேவனுடைய பலன் நம்மள பெருகுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த போராட்டத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னா, இந்த போராட்டத்தை நம்ம தவிர்த்துட்டோன்னா, அந்த பலனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அந்த பலனை அடையணும்னா இந்த போராட்டத்தில் நம்ம நின்று ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவரை நம்ம போராட விடும் பொழுது அந்த போராட்டத்தில் ஒரு நல்ல பலனை ஆண்டவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களை முதலாவது தேவன் உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களுக்கு ஒரு உடனடி நடவடிக்கையை எடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதன் பின்பதாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களில் தேவன் தன்னுடைய திட்டத்தை ஆரம்பமாக்குகிறவராய் இருக்கிறார். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களை நிறைவாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றிடங்களையும், எல்லா முழுமையற்ற காரியங்களையும் முழுமையாக மாற்ற தேவன்